கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரியினுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் பார்க்க போகிற ஒரு பாடத்தின் தலைப்பு நம்முடைய வார்த்தைகள். நம்முடைய வார்த்தைகள் இதை குறித்து தான் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஆதார வசனம் மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 12:36. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட முக்கியமான ஒரு வார்த்தை மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். அப்போ பொதுவாக மனுஷர் பேசுகிற வார்த்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வார்த்தைகள் அப்படிங்கிறது தேவன் மனிதர்களுக்கு கொடுத்துருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இந்த வார்த்தைகளை தான் வைத்து தான் நம்ம ஒருத்தர் என்ன பண்ண முடியும்னா தொடர்பு கொள்ள முடியும். நினச்சி பாருங்க, இந்த உலகத்தில் எல்லாருமே ஊமையாக இருந்தால் அது எப்படி இருக்கும்? ஒருத்தருடைய கருத்தை இன்னொருத்தர் எந்த அளவுக்கு புரிஞ்சிக்க முடியும்? சைகைகளில் ஒரு சில காரியங்கள் நம்ம சொல்லி புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வார்த்தைகள் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குள்ளே இருக்கிற அந்த உறவு முறைகளையும் பாச பிணைப்புகளையும் வெளிப்படுத்துகிறதுக்கு இந்த வார்த்தைகள் மிக அத்தியாவசியமாக இருக்குங்க. ஒரு சமயம் அந்த பேச முடியாத அந்த ஊமையாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தைகள் பேசுகிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம்னு சொல்லி. நம்ம ஒரு நாள் வேணா ஒரு மௌன விரதம்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஒரு நாள் முழுக்க நம்ம பேசாமல் இருந்து பார்த்தோன்னா தெரியும் பேசாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பேசுகிற அந்த ஒரு நிலைமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதே நேரத்தில் இதை நாம் பேசுகிற வார்த்தைகளை ரெண்டாக பிரிக்கலாங்க. ஒன்று நல்ல வார்த்தைகள், இன்னொன்று இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறது போல வீணான வார்த்தைகள். அப்போ ஒரு நாளில் நம்ம அநேக வார்த்தைகள் பேசுகிறோம். குடும்பத்தார்கிட்ட பேசுகிறோம், வெளியில் இருக்கவங்க கிட்ட பேசுகிறோம், இன்னும் அதிகமாக ஃபோனில் நிறைய பேசி கொண்டு இருக்கிறோம். அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று நல்ல வார்த்தைகள்னு அதை பிரிக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீணான வார்த்தைகள்னு பிரிக்கலாம். இப்போ இந்த வீணான வார்த்தைகளை குறித்து இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது தான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் தாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வீணான வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிற வார்த்தைங்கும் போது இதில் எந்த விதமான மாற்றமும் அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அந்த வருடத்தினுடைய அந்த ஒரு முடிவில் அந்த கணக்குகளை எல்லாம் என்ன பண்ணணும், ஒப்புவிக்கணும். ஒவ்வொருத்தர் டெய்லி கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க, வாரம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க, வருஷம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவங்க இருக்கிறாங்க. இப்படி இதுபோல் நாம் பேசுகிற வீணான வார்த்தைகளை குறித்து நாம் தேவன்கிட்ட கணக்கு கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். அப்போ இந்த கணக்கு ஒப்புவித்தல் அப்படிங்கிறத குறித்து ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு இருக்கணும். எதை குறிச்செல்லாம் கணக்கு ஒப்புவிக்கணும்னு வேதத்தில் சொல்லும்போது ஒரு 2 காரியம் மட்டும் நம்ம பார்க்கலாம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். ரோமர் 14:12. ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம பார்க்கும்போது ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். அப்ப நம்ம வேற யாரை குறிச்சும் கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நம்மளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்கு அப்படின்னு கூட பார்க்கிறோம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு, அதாவது நம்ம யாருக்கும் தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு தேவன் அதை யாருக்கும் தெரியாம அவரும் கூட மறைச்சு வச்சிருக்கிறார். நம்முடைய சிந்தனைகள், இருதய சிந்தனைகள், இதை குறித்தும் கூட நாம் தேவனிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா நாம இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம இங்க பார்க்கும்போது நாம் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நம்ம என்ன பண்ணணும்னா நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்ளுகிற ஒரு காரியம், நியாய தீர்ப்பு இருக்குது, அதுல கணக்கு கொடுக்க வேண்டிய காரியம் இருக்குது. அதுல விசேஷமாய் நம்மளுடைய வாயின் வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தைகளுக்கு
வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியதா இருக்குது. அப்ப இதை குறித்து சகோதரர் சொல்லும்போது, நம்முடைய ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நாம் மனதில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பயனற்ற வார்த்தைகளுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு பயனற்ற வார்த்தைகளுக்கும் நாம் பதில் சொல்ல வேண்டும். இக்காலத்து சபையின் நியாய தீர்ப்பு நாட்களில் நம்முடைய வார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் பெறுவதை நாம் காணலாம். நம்முடைய வார்த்தைகள் அதிக முக்கியத்துவம் பெறுவதை நாம் காணலாம். நம்முடைய எல்லா வார்த்தைகளும் இருதயத்தின் முன்னுரையாக தேவன் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய எல்லா வார்த்தைகளையும் தேவன் இருதயத்தின் முன்னுரையாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய வார்த்தைகள் கலகம் மூட்டுவதாகவும், மரியாதை இல்லாததும், இரக்கமற்றதாகவும், அவ்விசுவாசம் உள்ளதாகவும், அசுத்தமாகவும் இருந்தால், இன்னொரு தடவை கூட சொல்றேன், நம்முடைய வார்த்தைகள் கலகம் மூட்டுவதாகவும், மரியாதை இல்லாததாகவும், இரக்கமற்றதாகவும், அவ்விசுவாசம் உள்ளதாகவும், அசுத்தமானதாகவும் இருந்தால் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற கோட்பாட்டின் கீழ் நியாயம் தீர்க்கப்படுகிறது. அப்போ எவ்வளவு கவனமாக இருக்கணும் நம்மளுடைய வாயின் வார்த்தைகளை குறித்து. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்கே மனுஷர் பேசும் வார்த்தைகளை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்க சொல்லும்போது வீணான வார்த்தைகள் அப்படிங்கிறாரு. அப்போ நம்மளே சிந்திச்சு பார்க்கணும், நாம் ஒவ்வொரு நாளும் வீணான வார்த்தைகள் எவ்வளவு நாம் பேசுகிறோம். அடுத்து சாலமோன் ஞானி சொல்றாரு பாருங்க, பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னு. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம். நீதிமொழிகள் 12:18. பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு. வீணான வார்த்தைகள்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. சாலமோன் ஞானி சொல்லும்போது பட்டய குத்துக்கள், அதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சிந்தனையற்ற பேச்சு வாள் போல் புண்படுத்தும். இந்த வாள் எடுத்து குத்துறாங்க இல்லைங்களா, அதுபோல புண்படுத்தக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ இன்னைக்கு ஒருத்தரை காயப்படுத்துகிறதுக்கு, அவமானப்படுத்துகிறதுக்கு, இழிவாக பேசுகிறதுக்கெல்லாம் இந்த வார்த்தைகள் என்ன ஆகுதுன்னா அங்கே பயன்படக்கூடியதாக இருக்குது. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நாம் இது போன்ற வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்துகிறோமா, பயன்படுத்துகிறோமா? பட்டய குத்துக்கள் போன்ற வார்த்தைகள் நம்மிடத்துல காணப்படுகிறதா? அடுத்து யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லும்போது பாருங்க, இந்த வார்த்தைகளை குறித்து சொல்றாரு. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். யாக்கோபு 3:6. நாவு நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம். போதும். நாவை பத்தி இங்க சொல்லும் போது, அதாவது வார்த்தைகளுக்கு மையப்படுத்தி சொல்றாரு. நாவும் நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த உலகம். அப்போ அங்க நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நாவை எதுக்கு ஒப்புமைப்படுத்தி சொல்றாருன்னா நெருப்புக்கு ஒப்பிட்டு சொல்றாருங்க. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம நாவை பயன்படுத்தி தான் ஆகணும். இங்க நாவை நெருப்புக்கு ஒப்பிட்டு சொல்லும்போது, நெருப்பை கூட நம்ம என்ன பண்ணுங்க, எல்லா நாளும் நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும். எப்படி அப்படின்னா, விளக்கு ஏற்றுறதுக்கு, கேனில் ஏற்றுறதுக்கு, சமையல் செய்கிறதுக்கு, அந்த ஸ்டவ்வை பற்ற வைக்கிறதுக்கு, இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில தொழிற்சாலைகளில் இந்த இரும்புகளை உருக்கிறதுக்கு, அடுத்து நகை ஆசாரி நகை செய்கிறதுக்கு, விதவிதமான வடிவங்களை அதை செய்கிறதுக்கு, இப்படி எல்லா வகைகளிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெருப்புங்கிறது ரொம்ப பயன்படக்கூடிய ஒன்றா இருக்குங்க. அதே போல் நாம் பேசுகிற வார்த்தைகளும் கூட நாம் பயன்படுத்தக்கூடியதாக தான் அது இருக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இங்கே சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெருப்பை ஒருத்தர் பயன்படுத்துகிறாங்கன்னா அளவுக்கு அதிகமாக பயன்படுத்திடக்கூடாது, அளவாக அவங்க அதை பயன்படுத்தணும். இப்போ சமையல் செய்கிற சகோதரிகளுக்கு தெரியும், அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுங்களா இருக்கும், அந்த ஸ்டவ்வில் என்ன பண்ணணும், சிம்மில் வைங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்? அதுதான் சமையலுக்கும் பாதுகாப்பு, சமைக்கிறவங்களுக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும். ஒரு சமையலில் அந்த சமையல் செய்கிற அந்த காரியங்கள் நல்ல விதமாக செய்யணும்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சப்பாத்தியோ ஒரு தோசையோ இது பண்ணுறாங்கன்னு வைங்களேன், அதை சிம்மில் வச்சு அவங்க பண்ணும்போது அது நல்ல சுவையாக வரும். இதே நேரத்தில் ரொம்ப வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், சீக்கிரம் கருகி போகிறதுக்கு இப்படியெல்லாம் ஆகிடும். அப்போ இதே தாங்க நம்ம பேசுகிற வார்த்தைகள்லையும் கூட இருக்குது. அளவாக மிதமான வார்த்தைகளை நம்ம பிரயோஜனப்படுத்தும் போது அது நமக்கும் நல்லதை செய்யும், கேட்குறவங்களுக்கும் அது நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கும். அளவுக்கு அதிகமாக அதை பயன்படுத்தும் போது இன்னைக்கு பாருங்க, நிறைய சகோதரிகள் கைகளில் இந்த தீ கதிர்கள் பட்டு காயங்கள்லாம் கூட ஆகிடும். காரணம் என்னதுன்னா, அந்த நெருப்பு கதிர்களை சரியாக பயன்படுத்த தவறும் போது, கவனம் இல்லாமல் இருக்கும்போது இது போன்ற காயங்களை அது உண்டாக்கிடுது. இதே போல தான் அன்புக்குரிய சகோதரர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தும். மாத்திரம் இல்லை, நம்மளையும் சேர்த்து அது என்ன பண்ணுன்னா காயப்படுத்தக்கூடியதாக அங்கே இருக்குது. அப்போ
நல்லா சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற வார்த்தைகளில் வீணான வார்த்தைகள் அங்கே காணப்படுகிறதா? அடுத்து பட்டய குத்துகள் போல அடுத்தவங்களை நம்ம பேசிடுறோமா? அடுத்து நெருப்பு போல நம்மளுடைய வாயின் வார்த்தைகள் அங்கே பதிஞ்சிருதா அப்படிங்கிறத நாமளே சிந்திச்சு பார்க்கணும். இப்போ இப்படியே நம்ம பேசிட்டு போனோம்னா நம்ம புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒரு சில உதாரணங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மனதில் பதியத்தக்க வகையில் ஒரு சில உதாரணங்களை நம்ம வேதத்தில் இருந்து பார்த்து அந்த மனுஷர் அந்த உதாரணத்தில் பேசிட்ட வார்த்தைகள், அதில் ஏற்பட்டுட்ட விளைவுகள், அதில் தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள். வேதத்தில் ஒரு சில நபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்களும் கூட ஒரு சில வார்த்தைகள் அங்கே பேசுகிறாங்க. அந்த வார்த்தைகளினால் ஏற்பட்ட விளைவுகள் என்னன்னு பார்க்குறோம். அடுத்து அதில் இருந்து தேவனுடைய பிள்ளைகளான நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பார்க்கலாம். அப்போ முதலாவது நம்ம பார்க்க போகிற காரியம் மனமடிவாக்கும் வார்த்தைகள். மனமடிவாக்கும் வார்த்தைகள், இன்னொரு வகையில் சொல்லணும்னா குத்தி காட்டி பேசுகிறது. இது நம்ம பாஷையில் சொல்கிறதுனா, ஆனால் அதாவது எழுத்து பிரகாரம் சொல்லணும் அப்படின்னா அது மனமடிவாக்கும் வார்த்தைகள். நம்ம பேச்சு வழக்கில் சொல்லணும்னா குத்தி காட்டி பேசுறது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்கிறோம். யாரை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வசனம் வாசிச்சுட்டு அந்த காரியங்களை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 1:7 1 சாமுவேல் 1:7. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். வெறும் இந்த வசனத்தை மட்டும் நம்ம பார்த்தோம்னா நமக்கு புரிந்து கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாக செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். எவளை? அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அப்படின்னா எவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே 1வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்க்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். இந்த மேல் இருக்கிற பகுதிகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தை நமக்கு சொல்லுது. அந்த குடும்பம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப தலைவர் பேர் எல்கானா. இந்த எல்கானாவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மனைவிகள். முதல் மனைவி அன்னாள். இந்த அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. இப்போ அவர் இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணுறாரு. அவங்க பேர் பெனினாள். இப்போ இவங்களை பற்றி சொல்லும்போது தான் அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அப்படிங்கும்போது இங்கே யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா அன்னாளை பற்றி சொல்லியிருக்கு. அன்னாள் அவங்க ஆலயத்துக்கு போகும்போது அவன் வருஷந்தோறும், இது யாருன்னா எல்கானா என்ன பண்ணுவார், அன்னாளுக்கு ஒரு சில பரிசுகள், அதாவது ஒரு சில பொருட்கள் கொடுக்கறதா அதிகமாக ரெட்டிப்பாக அவர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்படி அவர் செய்வார். இவள் அவளை மனமடிவாக்குவாள் அப்படிங்கிறது பெனினாள் எப்பவுமே அன்னால மனமடிவாக்கக்கூடிய வார்த்தைகளை அங்கே பேசுவாங்க. அந்த பேசுனதின் நிமித்தம் அன்னாள் என்ன பண்ணுவாங்க, அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நம்ம பார்க்கிற முதல் காரியம், மனமடிவாக்கும் வார்த்தைகள். இது ஒரு குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இங்கே நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த குடும்பத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு கணவன் 2 மனைவிகள் இருக்கிறாங்க. இதில் ஒரு சகோதரியை இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா மனமடிவாக்கும் வார்த்தைகளினால ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க. காரணம் அது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எதனால அவங்க அப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கும்போது, இங்கே அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அந்த ஒரு குறையை என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மா ரொம்ப என்ன பண்ணுறாங்கன்னா சுட்டி காமிச்சு அவங்கள ரொம்ப வேதனைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இந்த பெனினாள் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்னால மனமடிவாக்குனாங்க. இப்போ நல்லா கவனிங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எங்கே இதை செஞ்சாங்க, எப்போ இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே வேதத்தில் பார்க்குறோம். ஆலயத்துக்கு போகும்போது வசனம் எப்படி ஆரம்பிக்கிறது, அந்த 1:7 அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில். ஆலயத்துக்கு போகும்போது இந்த பெனினாள் என்ன தெரியுங்களா பண்ணியிருக்கிறாங்க, அன்னால ரொம்ப அளவு வச்சு வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. ஆலயத்துக்கு போகும்போது என்ன காரியம் செஞ்சுருக்கணும், அவங்க குறைய அவங்க உணர்ந்து தேவனுக்கு பலிகளை செலுத்தி தேவனை துதித்து மகிமைப்படுத்திட்டு வந்திருக்கணும். ஆனால் இந்த பெனினாள் என்ன பண்ணாங்கன்னா அன்னாளுடைய குறையை பார்த்து, இவங்க பெனினாளுடைய குறையை அவங்க பார்க்கல, அன்னாளுடைய குறையை பார்த்து அவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா வேதனைப்படுத்தி மனமடிவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது எங்கே நடந்தது, ஆலயத்துக்கு போகும் சமயத்தில். இதை நம்மளுடைய பாஷையில் எடுத்துக்கணும்னா என்ன சொல்லணுங்க, சபைக்கு வரும்போது. இன்னைக்கு சபையிலையும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே போன்ற வகுப்பார் இருப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, ஆலயத்துக்கு வரும்போது, அதாவது சபைக்கு வரும்போது என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் மற்றவர்களை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்களையே அவங்க செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க.
இன்னும் ஒரு சில வகுப்பார் எப்பவுமே துக்கப்படக்கூடியவங்களாகவே அவங்க இருப்பாங்க. நல்ல சந்தோஷமா சமாதானமா சபைக்கு வந்துட்டு போகணும்னு வருவாங்க. ஆனா சபைக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு சிலர் பேசுகிற வார்த்தைகள், ஒரு சிலர் பார்க்கிற பார்வைகள் இருக்கு பாத்தீங்களா, இது அப்படியே அவங்கள மனமடிவாக்கிருங்க. இந்த நேரத்தில் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஆமாம் பிரதர், என்னையும் தான் பிரதர் அப்படிங்காம, நான் அப்படிப்பட்டவங்களா இருக்கிறேன்னா, நான் இந்த பெனினால போல என்னால யாராவது பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும். பாருங்க, இந்த பெனினால் பண்ற காரியம் அன்னால நல்லா துக்கப்படுத்திடுறாங்க, மனமடிவாக்கி வேதனைப்படுத்திடுறாங்க. இன்னொரு பக்கம் இவங்க என்ன தெரியுங்களா பண்றாங்க, ஆண்டவருக்கு பலியையும் செலுத்துறாங்க, நல்லா புசிச்சு குடிச்சு சந்தோஷமாவும் இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இதே போல இன்னைக்கு சபைகள்ல இருப்பாங்க ஒரு சில சகோதர சகோதரிகள், மற்றவர்களை தங்களுடைய வார்த்தைகளினால தங்களுடைய பார்வைகளினால வேதனைப்படுத்தி துக்கப்படுத்திட்டு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவங்கள போல ஆண்டவரை துதிக்கிறதுக்கு ஆளே இருக்காதுங்க. அவ்வளவு அழகா ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவங்க பண்ணின காரியத்தை நிமித்தம் அந்த பக்கம் ஒருத்தர் அப்செட் ஆகிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க செய்கிற ஊழியங்கள் துதிகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்ப இன்னைக்கு நம்மளை தேவன் பார்க்கிறார். நாம் இது போன்ற பெனினால் லோகப்பாரா நாம இருக்கிறோமா? ஏன் இந்த பெனினால் இப்படி நடந்துக்கிட்டாங்க? தேவனுடைய ஆலயத்துக்கு போகும்போது இப்படி அன்னால வேதனைப்படுத்தி இப்படி கஷ்டப்படுத்தினாங்களே, ஏன் இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னா, தேவ பயம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லைங்க. இந்த பெனினாளுக்கு தேவ பயம் இல்லை. நான் இப்படி அன்னால வேதனைப்படுத்துறேனே, இதை தேவன் பார்ப்பாரேங்கிற கொஞ்சம் கூட அங்க உணர்வு அவங்க கிட்ட இல்லை. அப்ப தேவன் நம்மளுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார். அந்த வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்கணுங்கிற கொஞ்சம் கூட பயம் அந்த பெனினாளுக்கு அங்க இல்லை அப்படின்னு கூட பார்க்குறோம். நல்லா அன்னால ஒரு பக்கம் வேதனைப்படுத்திட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு புசிச்சு சந்தோஷமா அவங்க இருந்ததை நம்ம அங்க பார்க்குறோம். ஐயோ, நான் இப்படி ஒரு வார்த்தை பேசிட்டேனே, என் சகோதரி துக்கமா இருக்கிறாங்களே, சாப்பிடாம இருக்காங்களேங்கிற கொஞ்சம் கூட உணர்வு அங்க அந்த பெனினாளுக்கு வரல அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். என்னாலதான் அன்னாள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, நான் பேசின வார்த்தையினால தான் அவங்க இப்ப சாப்பிடாம உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்கிற உணர்வு கொஞ்சம் கூட வரல. நான் போய் அவங்க கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு அவங்கள சாப்பிட வச்சிடலாமேங்கிற எண்ணம் இந்த பெனினாளுக்கு அங்க வரல அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, நாம இன்னைக்கு பெனினாலை போல இருக்கிறோமா? கடந்த நாட்களில் மற்றவர்களை புண்படுத்தி பேசிட்டு அதை குறித்து கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாதவர்களா நாம இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம ரொம்ப நல்லவங்களா மற்றவங்க முன்னாடி காமித்து கொண்டிருக்கலாம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு நாம் பேசின வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும், மற்றவர்களை மனமடிவாக்கின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா நாம இருக்கிறோம். ஒரு சமயம் நாம் பேசிடுற மற்றவர்களை மனமடிவாக்குகிற வார்த்தைகளை நம்ம பேசும்போது ஒரு சமயம் சபையில் இருக்கிற மற்ற சகோதர சகோதரிகள் நமக்கு அவங்க உற்சாகப்படுத்தலாம். அப்பா, என்ன மாதிரி வார்த்தை பேசிட்டீங்க, என்ன தைரியம் உங்களுக்கு, இந்த அளவுக்குலாம் என்னால் பேச முடியாது அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மளை உற்சாகப்படுத்தி கூட வைத்தரலாம். ஆனால் ரொம்ப பயப்படணும். ஆண்டவருக்கு ஒரு நாள் நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்கணும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு 12:37. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வார்த்தைகள் தான் நாம் யார் என்பதை அங்க வெளிப்படுத்தக்கூடியதா இருக்குது. அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமா அப்படிங்கிறத நாம சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரு பெண்மணி இன்னொரு பெண்மணியை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, மனம் அடிவாக்கும் வார்த்தைகளை பேசி அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திட்டுங்க. எதுக்கு தேவாலயத்துக்கு அவங்க போகிறாங்க? ஒரு சந்தோஷமாக இருந்துட்டு வர்றதுக்கு, ஒரு சமாதானமாக இருந்துட்டு வர்றதுக்கு. ஆனால் அந்த இடத்துலையும் கூட அந்த ஒரு சந்தோஷத்தை சமாதானத்தை பறிக்கக்கூடியவங்களா இந்த பெனினால் அங்கே இருக்கிறாங்க. இதே நேரத்தில் இன்னொரு நபரை பார்க்குறோம், அவர் தான் எல்கானா. இப்போ எல்கானா என்ன பண்ணுறாரு, வந்து பார்க்குறாரு, அன்னாளினுடைய துக்க முகத்தை பார்க்குறாரு, பிள்ளைங்களை கூப்பிட்டு விசாரிச்சிருப்பாரு.
ஏப்பா பெரியம்மா துக்கமாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாப்பா அம்மா வந்து பெரியம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்தி பேசிட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப வேதனைப்படுத்தி பேசிட்டாங்கப்பா, அதனால தான் நாங்கள் போய் அம்மா கிட்ட போனால் எங்களை பிடிச்சி இழுத்துட்டு இவகிட்ட எதுக்கு போகிறீங்கன்னு சொல்லி ரொம்ப அம்மாவை ரொம்ப கேவலமாக பேசிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் சொல்லும்போது இப்போ எல்கானாவுக்கு புரிஞ்சிடுச்சு. உடனே எல்கானா என்ன தெரியுங்களா பண்ணார், அன்னாளுக்கிட்ட போயிட்டு ரொம்ப ஆறுதலான சமாதானமான சந்தோஷமான வார்த்தைகளை அங்கே அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை கீழே இருக்கிற வசனங்களில் நம்ம பார்க்கலாம். கீழே நம்ம வாசிக்கலாம். 8வது வசனம், 1 சாமுவேல் 1:8. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். நல்லா கவனிச்சிங்களா? ஏமா நீ சாப்பிடாம இருக்க? ஏன் நீ கவலைப்படுற? குழந்தைலாம் நீ கவலைப்படாத, 10 பிள்ளைங்களை விட நான் உனக்கு இருக்கேன்ல. பாருங்க எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தைகள் அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ பெனினால் மூலம் ஏற்பட்ட அந்த காயத்தை இங்கே எல்கானா அங்கே மாற்ற முயற்சி செய்கிறத நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்று இன்று சபையில் இருப்பாங்க. இது ஒரு குடும்பத்தில் பார்க்குறோம். ஆனால் இதே போல் இன்னைக்கு விசுவாச குடும்பத்தில் இருப்பாங்க. பட்டய குத்துக்கள் போல பேசக்கூடிய ஒரு வகுப்பாரும் சபையில் இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ஆறுதல் படுத்தக்கூடிய வகுப்பாரும் இருப்பாங்க, காயப்பட்ட வகுப்பாரும் இருப்பாங்க. இப்போ நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய காரியம் என்னன்னா, இன்னைக்கு சபையில் இருக்கிற நாம எப்பவுமே மற்றவர்களை காயப்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோமா? மற்ற சகோதர சகோதரிகள் மனது புண்படும்படி நடந்து கொள்கிறவங்களா இருக்கிறோமா? ஒரு சமயம் அப்படி ஏதாவது நாம் இருந்தோம் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் அந்த காரியத்தில் இருந்து மனம் திரும்பணும். சத்தியம் நமக்குள்ள போக 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 நாம் இது போன்ற காரியங்களை எல்லாம் தவிர்க்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சமயம் நம்முடைய வார்த்தைகளினால யாராவது காயப்பட்டு வேதனைப்பட்டு இருந்தாங்க அப்படின்னா, இப்போ சொல்லும்போது ஆமாம் பிரதர், நானும் கூட அந்த சிஸ்டர் அன்னைக்கு சபைக்கு வரும்போது அப்படி பேசிட்டேன், அந்த பிரதரை நான் அப்படி பேசிட்டேன், நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று தோணுச்சுன்னா, கொஞ்சம் கூட நம்ம வெட்கப்படாமல் இந்த கூடுகை முடிஞ்ச உடனேயே அவங்களுக்கு ஒன்று ஃபோன் மூலமாகவோ இல்லை நேரடியாகவோ நம்ம மன்னிப்பு கேட்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுக்காக நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் இருக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு எத்தனையோ பேர் வெட்கப்படாமல் எவ்வளவோ கேவலமான காரியங்களை எல்லாம் செஞ்சிட்ருக்குறாங்க. ஆனால் நாம் செய்த தப்புக்கு நாம் மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒருபோதும் வெட்கப்படக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இங்கே நம்ம பார்க்கும்போது நாம் என்ன பண்ணணும்னா, அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நாம் இனி அது போன்ற காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனம் திரும்பணும். அடுத்து அவங்களுடைய காயங்களை ஆற்றக்கூடியவங்களா நாம் இருக்கணும். இங்கே பாருங்கள், எல்கானா செஞ்ச ஞானமான செயல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்க்குறாங்க. நீங்கள் இப்போ எல்லாரும் எங்கே கவனம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அங்கே அதாவது எல்கானா அவங்க இருந்துட்ட அந்த ஆசரிப்பு கூடாரம் பக்கத்தில் இருந்துட்ட அந்த குடும்பத்தின் மேலே உங்களை கவனத்தை நீங்கள் வைங்க. பாருங்கள், இப்போ எல்கானா வந்துட்டாரு, பிள்ளைகள் சொல்லிட்டாங்க, அம்மா வந்து பெரியம்மாவை திட்டாங்க, ஒரு மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவர் 2 பேரையும் கூப்பிட்டு எச்சரிக்கலைங்க. அண்ணால தனியாக கூப்பிட்டு ஆறுதல் படுத்துகிறார். ஒரு சமயம் இவர் பெனினால்கிட்ட என்ன பேசினார் அப்படின்னு நமக்கு பதிவுகள் இல்லை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அண்ணாளுக்கிட்ட மட்டும்தான் இவர் பேசினதா அங்கே பதிவுகள் இருக்குது. 2 பேரையும் கூப்பிட்டு பேசாமல் அண்ணாலை மட்டும் தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு ஆறுதல் படுத்துகிறார். ஒரு சமயம் பெனினாலையும் கூப்பிட்டு, பெனினால் என்ன நீ அண்ணால் இப்படி பேசியிருக்கிற பாரு, அண்ணால் துக்கமுகமாக இருக்கிறாங்க பாரு, சாப்பிட மாட்டேங்கிறாங்க, ஏன் இந்த மாதிரி பேசுகிற, இனி இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லி ஏதாவது திட்டி இருந்தாருன்னு வைங்க. உடனே இந்த பெனினால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன நான் தப்பாக பேசிட்டேன், உண்மையைத்தானே நான் பேசினேன், அவள் மலடி தானே, அவள் மலடிங்கிறத தானே நான் பேசினேன், அது உண்மை தானே, அதுக்குள்ளே வந்து உங்ககிட்ட வத்தி வச்சுட்டாளா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க, இன்னும் அண்ணால வேதனைப்படுத்தி அழுக வைக்கிற மாதிரி வார்த்தைகளை இன்னும் கடினமாக பேசியிருப்பாங்க. அதனால பாருங்க, இங்கே ஞானமாக ஒரு காரியம் செய்கிறாரு. இங்கே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அண்ணால தனியாக எல்கானா சென்று ஆறுதல் படுத்துறாரு, அமைதிப்படுத்துறாரு, அவங்கள சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறாரு. அவங்க பட்ட அந்த காயத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா மருந்து போடக்கூடியவரா அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை தான் வேதவசனம் சொல்லும்போது நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 18வது வசனம், பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. இது யாரு? பெனினால் வகுப்பார். சரிங்களா?
ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். இது எல்கானா. ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். ஞானமா என்ன பண்றார் தெரியுங்களா? அந்த காயத்துக்கு மருந்து போடுகிறார். ஔஷதம்னா மருந்து. மருந்து போடக்கூடியவரா அங்கே இருக்கிறார். அப்ப நாம பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மளுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு. நல்லா கவனிங்க. நம்ம பேசுகிற வார்த்தைகள் நாம் வெளிப்படுத்துகிற சுபாவத்தை வெளிப்படுத்தக்கூடியதா அங்க இருக்குங்க. ஒருத்தர்கிட்ட பார்ப்போம், ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்கன்னு நினைப்போம். ஆனால் ஒரு ½ பேச ஆரம்பிச்சோன்னு வைங்களே, சி என்ன இவங்க எப்படி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவை நம்ம துண்டிக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு சில குறித்து நம்ம தவறாக நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அவங்களோட பேச பேச ஐயோ இவங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருந்தேனே, இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்களே. பாருங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நாம் பேசுகிற வார்த்தைகள் தான் நம்மளுடைய சுபாவத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம நல்லா யோசிச்சு கொள்ளணும். நாம் ஆண்டவரை துதிக்கிற இந்த வாயில, ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகிற இந்த வாயில மற்றவர்களை சபிக்கக்கூடிய வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நாம் தவிர்க்கக்கூடியவர்களா நாம இருக்கணும். ஒரு சமயம் கோவப்பட்டு வார்த்தைகள் வந்துட்டாலும் உடனே மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களா நாம இருக்கணும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரைக்கும். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வரைக்கும். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரை, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்பான தண்ணீர் சுரக்குமா? என் சகோதரரே, அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே உவப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. பாருங்க, அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். எதினாலே? நாவாலே. சரிங்களா? நம்மளுடைய வார்த்தைகளினாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலேயே சபிக்கிறோம். சபையில தான் பண்றோம். ஒரு பக்கம் ஆண்டவரை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட மனுஷர் இன்னொரு பக்கம் என்ன பண்றோம்? சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நல்லா சிந்தித்துக் கொள்ளணும். நாம் இப்படிப்பட்டவர்களா இருந்துட கூடாது அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம், மனம் அடிவாக்கும் வார்த்தைகள். அதுக்கு அருமையான உதாரணம் நம்ம பார்த்துட்டோம், எல்கானா, அன்னாள், பெனினால். சரிங்களா? அப்போ நம்ம இதிலிருந்து நம்ம கற்றுக்கொண்ட காரியம், நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை மனமடிவாக்கும் காரியங்கள் இருந்தால் அதை நாம் சரி செய்து கொள்ளணும். இப்போ இரண்டாவது பார்க்குறோம், நம்ம பேசுகிற வார்த்தைகளில் தூஷணமான வார்த்தைகள் நம்மக்கிட்ட காணப்படுதுங்களா? தூஷணமான வார்த்தைகள். இதுக்கு நம்ம உதாரணமாக யாரை தெரியுங்களா பார்க்க போகிறோம்? சீமேயி. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதாபாத்திரம் தான் அவர். சீமேயி எந்த இடத்துல இவரை வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, தாவீது அப்சலோமுக்கு பயந்து என்ன பண்ணுறாருன்னா வனாந்தரத்துக்கு ஓடுறார். அப்படி ஓடி போகும்போது இந்த சீமேயி என்ன பண்ணுறாருன்னா அங்கே தாவீதை சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது அவர் பேசிட்ட அந்த வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சாமுவேல் 16:7. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீமேயே அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. பாருங்க, இவர் என்ன ஒரு வார்த்தை பேசிட்டார் அப்படின்னா, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. இன்னொரு இதில் நீங்க பாத்தீங்கன்னா, கொலைகாரனே தொலைந்து போ, கேடு கட்டவனே ஓடிப்போ. இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே தாவீதை பார்த்து தூஷிக்கிறாருங்க. ஏன் இவர் அதை தூஷித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கு மேலே இருக்கிற வசனங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீமேயி சவுலினுடைய வம்சத்தான். அப்போ இவர் மனசுக்குள்ளே என்ன இருந்திருக்குதுன்னா, சவுலுக்கு அடுத்து யார் ராஜாவாகணும்? சவுலினுடைய பிள்ளைகள், அடுத்து அவங்களுடைய பிள்ளைகள். அப்படி பென்யமீன் கோத்திரம் தான் இஸ்ரேல் தேசத்தை ஆளணும்னு இவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுலுக்கு அப்புறம் தாவீது இப்போ என்னவாயிட்டார்னா ராஜாவாயிட்டார். அப்போ இவர் என்ன யோசிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சவுலை மோசம் போக்கி வஞ்சிச்சு ஏதோ ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுட்டு தான் இவர் என்ன ஆகியிருக்கிறாருன்னா ராஜாவாக ஆகியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? தாவீதை குறித்து தப்பாக அங்கே நினச்சிக்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாருன்னா தாவீது மேலே ரொம்ப கோபமாகி இப்படிப்பட்ட வார்த்தைகளை அங்கே பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இதில் மேலே இருக்க நீங்கள் வசனங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 16:5. தாவீது ராஜா பகூரிம் மட்டும் வந்தபோது, இதோ சவுல் வீட்டு வம்சத்தானா இருக்கிற கேராவின் குமாரனாகிய சீமேயி என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் அங்கே இருந்து புறப்பட்டு தூசித்து கொண்டே நடந்து வந்து.
அடுத்த வசனம். சகல ஜனங்களும் சகல பலசாலிகளும் தாவீதின் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் நடக்கையில் தாவீதின் மேலும் தாவீது ராஜாவுடைய சகல ஊழியக்காரர் மேலும் கற்களை எறிந்தான். பாருங்க, தூஷித்தது மாத்திரம் இல்ல, கற்களையும் எரிஞ்சு 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பலியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்ய பாரத்தை உன் குமாரனாகிய அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். பாருங்க, எவ்வளவு மோசமான வார்த்தைகளை அங்க தாவீது கிட்ட பேசுறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவர் சொன்னபடி உண்மையாது? இவர் சவுல் கிட்ட அந்த ராஜ்யபாரத்தை இவர் பறிச்சுக்கிட்டாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியும். சவுல் ராஜாவாக இருக்கும்போது தாவீதை என்ன பண்ணாருன்னா பல வகைகளில் கொல்ல பார்த்தாருங்க. அவர் தாவீதுக்கு பயந்து பல இடங்களுக்கு ஓடக்கூடியவராக இருந்தார். ஆனால் தாவீது நினைச்சிருந்தா ஒரே சமயத்தில் சவுலை கொன்னு இருக்க முடியும். ஆனால் அவரை இவர் கொல்லாமல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் எப்படி கொல்லுவேன்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒரு சவுலை கொல்லாமல் அவருக்கு பயந்து என்ன பண்ணுறாருங்க, தலைமறைவாக தான் இருக்கிறாரு. கடைசியில் இவர் கொலை செய்யலை, பெலிஸ்தியர் தான் என்ன பண்ணுறாங்க, அங்கே சவுலை கொலை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேலர்களே தான் தாவீதை என்ன பண்ணுறாங்க, ராஜாவாக அங்கே ஆக்குறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை பற்றி எதுவுமே தெரியாமல் இவர் என்ன நினச்சிட்டாருன்னா, வேலைக்காரனா மருமகன் ஆகி கடைசியில் தேசத்துக்கே ராஜாவாயிட்டாரே அப்படிங்கிற அந்த வேதனை, கோபம், எரிச்சல் எல்லாம் இவருக்குள்ளே இருந்திருக்குங்க. ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்திருக்குது. ஆனால் இப்போ தான் அது வெளிப்படுது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ தான் அது வெளிப்படுது. ஏன் இப்போ வெளிப்படுதுன்னா, இப்போ தாவீதனுடைய நிலைமை அப்சலோமுக்கு தப்பி அவர் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, இனி தாவீதால ராஜாவாக முடியாது, தாவீதோட நிலைமை அவ்வளவு தான் அப்படிங்கிறதுனால இவர் மனசுல இருந்ததையெல்லாம் இப்போ என்ன பண்றாருன்னா அங்க கொட்டக்கூடியவராய் வெளிப்படுத்தக்கூடியவராய் அங்க இருக்கிறாரு. ரொம்ப மோசமான வார்த்தைகளினால தாவீதை பேசுறாரு. தாவீது ஒரு ராஜா அப்படிங்கிற உணர்வே இல்லாம பேசுனது இல்லாம கல்லை தூக்கி எறிகிறாருங்க. இவ்வளோ ஒரு மோசமான காரியத்தை அங்கே சீமையை செய்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும், தாவீது அந்த மாதிரி ராஜ்யபாரத்துக்கு ஆசைப்பட்டவனும் இல்லை, அவர் ரொம்ப நேர்மையாக தேவனுக்கு உண்மையாக அவர் அங்கே இருந்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அன்னைக்கு தாவீது ஒரு சில அனுபவங்கள் பெற்றுக்கொள்றதுக்காக தேவன் அவர் அந்த பாதையில் நடத்தினார். அதே போல் இன்னைக்கு சபையில் ஒரு சில சகோதர சகோதரிகளை தேவன் உயர்த்துகிறதற்காக, நல்லா கவனிங்க, தேவனை உயர்த்துகிறதற்காக தேவன் இப்போ என்ன தெரியுங்களா பண்ணுவார், ஒரு சில சிறுமைப்படுத்தக்கூடிய காரியங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிப்பார். அவங்க கிறிஸ்துவின் சாயலாக மாறுறதுக்காக அவங்கள பலவிதமான அனுபவங்களுக்குள்ள என்ன பண்ணுவாருங்க, வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களை குறித்து பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். யாரையுமே தூஷிக்கக்கூடிய வார்த்தைகள் நாம் பேசிடக்கூடாது. இதை யோபுவினுடைய வாழ்க்கையிலும் கூட பார்க்குறோம். யோபுவை உயர்த்துறதுக்காக தேவன் அவருக்கு ஒரு சில அனுபவங்கள் கொடுத்துருப்பாரு. ஆனால் நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, தேவனை உயர்த்தி யோபுவை மட்டம் தட்டி பேசுவாங்க. நீ ஏதோ பாவம் செஞ்சிருப்ப, அதனால தான் உனக்கு இது அனுமதிக்கப்பட்டிருக்கு, ஆண்டவர் அப்படியெல்லாம் தப்பு செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி அதே நேரத்தில் யோபுவை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. அதனால தான் அங்கே தேவன் சொல்லுவார், என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்க என்னை குறித்து நிதானமா பேசல அப்படின்னு பாருங்க. அப்ப இன்னைக்கு ஒரு சகோதரனை ஒரு சகோதரியை உயர்த்துறதுக்கு தேவன் என்ன பண்ணுவார்னா ஒரு சில சிறுமைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளுக்குள்ள அவங்கள கொண்டு போவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்களை குறித்து நாம் பேசுகிற விஷயத்தில். பாருங்க, உபாகமம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். உபாகமம் 8:15. உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு, பாருங்க நல்லா கவனிங்க, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி, நீங்க அண்டர்லைன் பண்ணணும். பைபிள் நீங்க கையில வச்சிருந்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணணும். உன் பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு இப்ப என்ன பண்ணுவாராம், உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியுமுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். போதும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தரை உயர்த்துறதுக்கு முன்னாடி தேவன் என்ன கூட பண்ணுவாரு, சிறுமைப்படுத்தக்கூடியவராகவும் இருப்பாரு. அதே 8ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க, உபாகமம் 8:3. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை
உனக்கு உணர்த்தும்படிக்கு. பாத்தீங்களா, மறுபடியும் அந்த சிறுமைப்படுத்தி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு சகோதரனை சகோதரியை தேவன் உயர்த்துறதுக்கு முன்னாடி இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள கூட அவங்கள கொண்டு போவாரு. அப்போ அந்த நேரத்தில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அது அவருக்கு மட்டும் வந்த சோதனை இல்லை, நமக்கும் அந்த நேரத்தில் ஒரு சோதனை வருது. அவங்களை குறித்து நாம் என்ன வார்த்தைகள் பேசுகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். நாம் பேசும் வார்த்தைகள் ஒரு நாள் நியாய தீர்ப்பில் வரும் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. இப்போ சீமை அப்படியெல்லாம் தொலைந்து பேலியாளின் மகனை எல்லாம் தொலைந்து போனலாம் பேசி கல்லெல்லாம் தூக்கி அடிச்சிட்டாரு. ஆனால் அது நிரந்தரம் பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு நாள் வந்துச்சு, மறுபடி தாவீதை கேவலமாய் பார்த்த அந்த சீமையும் தாவீதுக்கிட்டே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். 2 சாமுவேல் 19:20. உமது அடியானாகிய நான் பாவம் செய்தேன் என்று அறிந்திருக்கிறேன். இப்போதும் இதோ ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு எதிர்கொண்டு வர யோசேப்பு வீட்டார் அனைவருக்கும் நான் இன்று முந்திக் கொண்டேன் என்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க நம்ம பார்க்கிறோம், மறுபடி தாவீதினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. இந்த மன்னிப்புனால பின்னாடி ஏதாவது பிரயோஜனம் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. தாவீது சாகும்போது சாலமோனுக்கிட்ட சீமையை குறித்து ஜாக்கிரதையாயிருன்னு சொல்லிட்டு அவர் மறிச்சிருவார். பின்னாட்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலமோன் சீமையை கொலை செய்கிறத அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அந்த மன்னிப்புனால எந்த பிரயோஜனம் இல்லாமல் அவருடைய முடிவு ரொம்ப பரிதாபமாக முடிஞ்சதை நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு என்ன பாடங்கும்போது, தேவனுடைய பிள்ளைகளான நாம தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் பேசுகிற விஷயத்துல ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும், ரொம்ப கவனமாய் இருக்கணும். தூசிக்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயில வரக்கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வரைக்கும். எபேசியர் 5 3 முதல் 5 வரைக்கும். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசியும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். சோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. வம்பும் புத்தியீனமான பேச்சும் தகாதவைகள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில வம்பு புத்தியீனமான பேச்சுகள் இதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும். தீத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். தீத்து 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவனையும் தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஒருவனையும் தூசியாமலும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கணும். ஆனால் கடைசி நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தூசிக்கிற கூட்டம் சபைகளில் அதிகமாய் வந்து கொண்டே இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, உண்மையான தேவனுடைய பிள்ளைகளை வேதனைப்படுத்தக்கூடிய, மனமடிவாக்கக்கூடிய தூசிக்கிற கூட்டம் அதிகமாய் வரும் அப்படிங்கிறத யூதா பாருங்க ரொம்ப எச்சரித்து சொல்றாரு. யூதா 10-13 வரைக்கும். யூதா 10-13 வரைக்கும். இவர்கள் தங்களுக்கு தெரியாதவைகளை தூசிக்கிறார்கள். பாருங்க, அங்க சீமைக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. யாரு சவுல் சாகிறதுக்கு யார் காரணம், தாவீதினுடைய உயர்வுக்கு என்ன காரணம், எதுவுமே தெரியாது. ஆனா சீமை என்ன பண்றாருங்க, அவருக்கு தெரியாததை என்ன பண்றாரு, அங்க தூஷிக்கக்கூடியவரா இருக்கிறார். அதே போல இந்த கடைசி நாட்கள்ல சபைகள்ல ஒரு கூட்டம் இருப்பாங்க. இவங்களுக்கு எது உண்மை எது பொய் எதுவுமே தெரியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, எதுவுமே தெரியாம இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுக்கு தெரியாதவைகளை தூஷிக்கிறார்கள். புத்தி இல்லாத மிருகங்களைப் போல சுபாவப்படி தங்களுக்கு தெரிந்திருக்கிறவைகளாலே தங்களை கெடுத்துக் கொள்கிறார்கள். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிளேயாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து. இவங்க எங்க இருக்கிறாங்க? இந்த தூஷிக்கிற குரூப் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாய் இருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களின் தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடியுண்டோடிருக்கிற தண்ணீரற்ற மேகங்களும் இலையுதிர்ந்த கனியற்ற
2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். இவங்கனால எந்த யூஸும் இல்லைங்கிறாரு. காற்றுகளால் அடியுண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்கள், மேகங்கள்னாலே அங்கே தண்ணீர் இருக்கணும், இவங்க வேஸ்ட்டு. இலையுதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும். அப்போ மரம்னு இருந்தாலே கனி கொடுக்கணும், ஆனால் இவங்க இலை உதிர்ந்து போச்சு, கனி இல்லை, 2 தரம் செத்து. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். 2ஆம் மரணத்தை குறித்து அங்கே சொல்ல வராரு. 2 தரம் செத்து வேறற்று போன மரங்களும் தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது? இவர்கள் தூஷிக்கிறவர்கள். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் மற்றவர்களை மனம் அடிவாக்கும் வார்த்தைகள் நம்மகிட்ட காணப்படுதா? தூஷணமான வார்த்தைகள் நம்மளிடத்துல காணப்படுகிறதா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இவைகளை நம்மளை விட்டு அகற்றணும். அடுத்து 3வது நம்ம பார்க்குறோம் அவமரியாதையான வார்த்தைகள். இதை நம்ம யாரை பார்க்கலாம்னா, இதுக்கு நல்ல உதாரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீகால். இந்த மீகால் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாவீதினுடைய முதல் மனைவி, சவுலினுடைய மகள். தாவீதினுடைய முதல் மனைவி ரொம்ப அழகாக இருப்பாங்க, தாவீதால் ரொம்ப விரும்பப்பட்டவங்க. தாவீது கிட்ட இருந்து, அதாவது சவுலுக்கிட்ட இருந்து தாவீதை பயங்கரமான சூழ்நிலைகளில் காப்பாற்றினவங்க. சரிங்களா? தாவீது சவுலுக்கு தப்பி போன பின்னாடி சவுல் தாவீதை பழிவாங்குறேன்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணுவார்? இந்த மீகாலை வேற ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவார். தாவீது ராஜாவான உடனே அப்னேர் மூலமாக என்ன தெரியுங்களா பண்ணுவார்? அந்த வேட்டுக்காரர்கிட்ட இருந்து மீகாலை மறுபடி கூட்டிக்கிட்டு வந்து தன்னுடைய மனைவி ஆக்கிக்குவார். இது இன்னைக்கு உள்ள காலங்களில் பார்க்கும்போது ரொம்ப தப்பு போல தெரியும், ஆனால் அந்த காலகட்டங்களில் அது ஒரு பெரிய தவறு இல்லை. அப்போ தாவீதினுடைய முதல் மனைவி வேற ஒருத்தருக்கு மனைவியாக கொடுக்கப்பட்ட பின்னாடியும் தாவீது மறுபடியும் அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா மனைவியாக அவங்க சேர்த்துக்குவாங்க. அப்போ இதனுடைய காரணம் என்ன நம்ம பார்க்கும்போது, அந்த அளவுக்கு தாவீதால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அப்படின்னா இந்த மீகால். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் தாவீது அந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கிட்டு வரும்போது நடனம் ஆடிடுறாரு. இப்போ இந்த மீகால் என்ன தெரியுங்களா பண்ணுறாங்க? 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 சாமுவேல் 6:16. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தி ஆகிய மீகால் வலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். முதலாவது இருதயத்தில் அவமதிக்கிறாங்க. இருதயத்துக்குள்ளதான் அந்த அவமதிக்கக்கூடிய காரியம் வந்துச்சு. அப்புறம் இந்த அவமரியாதான வார்த்தைகள் என்னத்தினால பண்ணிருச்சு? இருதயத்தின் நிறைவினால் அங்கே வாய் பேசிச்சு. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகால் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். பாருங்க, ரொம்ப அவமரியாதான வார்த்தைகளை பேசுறாங்க அங்க மீகால் தாவீதை பார்த்து. பாருங்க, இவர் ஒரு ராஜா அப்படின்னும் இல்லை, மற்றவங்கெல்லாம் ராஜா பக்கத்தில் இருக்காங்களே, மற்றவங்க தாவீதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே, நம்மளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, இந்த நேரத்தில் நம்ம அவரை அப்படி பேசக்கூடாது. தனியாக ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரூமில் வச்சு, என்னங்க நீங்கள் இப்படி ஆடிட்டு வந்துட்டீங்க, ராஜாவுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் வேணாமா, நீங்கள் இப்படி ட்ரெஸ் எல்லாம் கலர்ற அளவுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆட்டம் போட்டு வந்துட்டீங்க, எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லைங்க. ஆனால் அத்தனை பேர் முன்னாடி இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இவங்க ஒரு அவமரியாதையான வார்த்தைகளை என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தாவீதை பார்த்து பேசிடுறாங்க. தாவீது அதுக்கு பதில் கொடுத்துட்றாரு. ஆனால் தேவன் அந்த வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிக்கிறாருங்க. இந்த மீகால் பேசிட்ட வார்த்தைகளை உன்னிப்பாக கவனிச்சு, அதனால இந்த மீகாலுக்கு கிடைச்ச நியாய தீர்ப்பு என்ன தெரியுங்களா? 2 சாமுவேல் 6:23. 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா? அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா? அதனால், எதினால்? தாவீத இது போன்ற அவமரியாதையான வார்த்தைகள் பேசிட்டதுனால சவுலின் குமாரத்தியாகிய மீகாலுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. பாருங்க, என்ன ஒரு துக்ககரமான விஷயம். இவங்க பெயரை சொல்றதுக்கு ஒரு பிள்ளை இல்லாமல் போச்சு. இந்த மீகாலோட இவங்களுடைய வம்சம் முடிவுக்கு வந்துருச்சு. தாவீதுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, சாலமோன், நாத்தான், அப்சலோம், இப்படி நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இவருக்கு பிறக்கக்கூடிய ஒரு சந்ததி, இவருக்குன்னு ஒரு பிள்ளை என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே இல்லாமல் போயிடுச்சு. நல்லா கவனிச்சிங்கன்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு சமயம் இந்த மீகாலுக்கு ஒரு பிள்ளை, ஆண் பிள்ளை இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்காங்களே, அதுதாங்க தாவீதுக்கு பின்னாடி ராஜாவாகிடுக்கும்.
எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, தாவீதினுடைய முதல் மனைவி யாருங்க? இந்த மீகாள் தான். அப்போ இந்த மீகாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை இருந்திருந்தா கண்டிப்பாக தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் இல்லைங்க, கண்டிப்பாக யார் தான் ராஜாவாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னா இந்த மீகாலினுடைய பிள்ளை தான் ராஜாவாக வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாருங்க, இவங்க பேசிட்ட அந்த ஒரு அவமரிதியான வார்த்தையின் நிமித்தம் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாபம், ஒரு ஆசீர்வாதம் இழந்த தன்மை அங்கே வந்துருச்சு அப்படின்னு கூட பார்க்குறோம். தேவனை மகிமைப்படுத்தி வாழ்ந்த கணவனை அவமதிச்சிட்டாங்க, சாபத்தை அங்கே பெற்றுக்கொண்டாங்க. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கும் கூட மீகாள் போல நாம இருக்கலாம். அது ஒன்று கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம். மனைவியை மட்டும் நான் சொல்ல வரலைங்க, சகோதரர்களும் இருக்கலாம், சகோதரிகளும் இருக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில், நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு எப்படி இருக்கு? தனிப்பட்ட விதத்தில் அவங்கள பேசுகிற வார்த்தைகளை தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். அதில் மரியாதை இருக்குங்களா, இல்லை அதில் அவமரியாதையான வார்த்தைகள் இருக்குதா? அடுத்து மற்றவர்கள் முன்னாடி நாம் நம்மளுடைய துணையை எப்படி பேசுகிறோம், அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறோம், தேவன் கவனிக்கிறார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இதெல்லாம் யாருங்க பிரதர் பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம கவனிச்சிடக்கூடாது, யோசிச்சிடக்கூடாதுங்க. மற்றவங்க முன்னாடி கணவனை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறது, ரொம்ப அவமரியாதைப்படுத்துறது, அதே போல் மனைவியை ரொம்ப கேவலப்படுத்தி பேசுறது, அவமரியாதை பண்ணுறது, இது எல்லாத்தையும் தேவன் கவனித்து கொண்டிருக்கிறாருங்க. மற்றவங்க முன்னாடி மட்டம் தட்டி பேசுறது, இன்சல்ட் பண்ணுறது, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் செய்யவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இந்த காரியத்தில் இருக்கணும். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப நாவடக்கம் இருக்கணும். இல்லைனா அன்னைக்கு மீகாலுக்கு கர்ப்பத்தின் கனியை இல்லாமல் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நாம் கூட பரிசுத்த ஆவியினால் நம்ம பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை நாம் இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மட்டுமல்ல, நாம் பேசுகிற வார்த்தைகள் நிமித்தம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவங்களா நாம் இருக்கிறோம். யாக்கோபு 1:26. யாக்கோபு 1:26. உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தியுள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். இன்னைக்கு என்ன வேணாலும் நம்ம ஊழியம் செய்யலாம், எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம சத்தியம் பேசலாம், சபையில் ஒரு சில ஊழிய காரியங்கள் நம்ம செய்யலாம், டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணலாம், என்ன ஊழியங்கள் வேணாலும் நம்ம செய்யலாம். ஆனால் உங்களில் ஒருவள் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவள் என்று எண்ணினால் அவங்களுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ நம்மளுடைய குடும்பத்தாராக இருக்கட்டும், சபையாராக இருக்கட்டும், நாம் பேசுகிற வார்த்தைகள் எந்த அளவுக்கு இருக்குது? ஏன்னா இன்னைக்கெல்லாம் ரொம்ப அதாவது அதட்டி பேசிட்டா மற்றவங்களாம் எதுக்குங்க வம்புன்னு ஒதுங்கி போயிடுறாங்க. எனக்கு தெரியும் ஒரு சகோதரர் சபையில் ரொம்ப சவுண்டு விட்டு ரொம்ப இதாக பேசிடுவார். அதனால சபையார் என்ன தெரியுங்களா பண்ணிடுவாங்க, எதுக்கு பிரதர் நமக்கு வம்பு, அவர்கிட்ட ஏதாவது பேசி இன்னும் 2 வார்த்தை, அதை எதுக்கு நம்ம வாங்கிக்கிட்டு பேசாமல் அமைதியாக போயிடுவோம் அப்படின்னு அமைதியாக போயிடுவாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா, நம்ம பேசுனா பிரதர் யாரும் எதிர்த்து பேச முடியாது, அந்த மாதிரி தைரியமாக நினச்சிக்குவாங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வார்த்தைகளை தேவன் கவனித்து கொண்டு இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மனம் அடிவாக்கும் வார்த்தைகள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? மற்றவர்களை தூஷிக்கிற வார்த்தைகள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? அவமரியாதையான வார்த்தைகள் நம்ம இடத்துல காணப்படுகிறதா? நம்மளே சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்குறோம் பரிகாச வார்த்தைகள். இதுக்கு உதாரணம் நம்ம பார்க்குறோம் இஸ்மயேல். ஆதியாகமம் 21:9. ஆதியாகமம் 21:9. பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு, பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன், அதான் இஸ்மயேல், பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு. அதாவது ஈசாக்க இந்த இஸ்மயேல் என்ன பண்ணியிருக்கிறாருங்க, பரியாசமான காரியங்கள், வார்த்தைகளை அங்கே என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். அப்போ இதே போல் இன்னைக்கும் கூட சகோதர சகோதரிகள் மத்தியிலையா இருக்கட்டும், குடும்பத்திலையா இருக்கட்டும், மற்ற இடங்களையா இருக்கட்டும், இந்த பரிகாசமான வார்த்தைகளை நம்ம பார்க்கலாங்க. என்ன அது பரிகாசமான வார்த்தைகள்னா, ஒருத்தர் உருவத்தை வச்சு கேலி பண்ணுறது. அவருடைய உருவம் ஒன்று ஹைட்டாக இருப்பாங்க, இல்லைன்னா குள்ளமாக இருப்பாங்க, இல்லை குண்டாக இருப்பாங்க, அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னா கேலி பண்ணுறதுங்க. அவங்களுடைய நிறத்தை வச்சு பரியாசம் பண்ணுறது, அவங்க படிப்பை வச்சு பரியாசம் பண்ணுறது, இன்னும் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு சில பலகீனங்களை வச்சு பரியாசம் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, மற்றவங்களை மட்டம் தட்டி பேசுறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுதான் பரியாசம். இதை ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது.
இங்கே இஸ்மையேலை நம்ம பார்க்கும்போது அவர் அங்கே ஈசாக்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்னா அது போன்ற பரியாசமான வார்த்தைகள் பேசி கொண்டு இருந்தார். இன்னைக்கு சபையில் கூட இதே போல் 2 வகுப்பாக இருப்பாங்கங்க. மாம்சத்தில் ஜீவிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஜீவிக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. இந்த மாம்சத்தில் இருக்கிறவங்க இந்த ஆவிக்குரியவங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்த வகையில்? இந்த பரியாசமான வார்த்தைகளை பேசுகிற விஷயத்தில். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை. ஆபிரகாம் கிட்ட சாரால் சொல்லிட்டாங்க, இப்போவே இந்த பெண்ணையும் உங்கள் பிள்ளையும் என்ன பண்ணுங்க, வீட்டை விட்டு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு கூட சொல்லிட்டாரு. ஆண்டவரும் அனுமதி கொடுத்துட்டாரு. ஆபிரகாம் ரொம்ப துக்கப்பட்டாலும் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டை விட்டு அங்கே துரத்திட்டாங்க. ஆரம்பத்திலேயே இஸ்மையேல் அந்த மாதிரி பரியாசம் பண்ணும்போதே, டேய் தம்பியை எதுக்கு பரியாசம் பண்ணுற, இப்படியெல்லாம் நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருந்தா இவங்க வீட்டை விட்டு துரத்தப்படுகிற நிலைமை வந்திருக்குமா? வந்திருக்காதுங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை ஒரு சமயம் ஆகார் ரசித்தாங்களான்னு நமக்கு தெரியலை. ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை கண்டுக்காமல் விட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, வீட்டை விட்டு துரத்தப்பட்டுட்டாங்க, வனாந்தரத்தில் அலைஞ்சு திரியிறாங்க அப்படின்னு கூட நம்ம பார்க்குறோம். பாருங்கள், ஆதியாகமம் 21 அதிகாரம் 16வது வசனம். ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். சத்தமிட்டு அழுறாங்க. ஆகார் ஓன்னு சொல்லி சத்தமிட்டு அழுறாங்க. இப்போ அழுது என்ன பயன்? இந்த பரியாச வார்த்தைகள் அன்னைக்கு பேசும்போதே என்ன பண்ணியிருக்கணும், தடுத்திருந்திருக்கணும். இப்போ சத்தம் போட்டு அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை, வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு காரணமாக ஆயிடுச்சு. ஒரு சமயம் ஏன் இந்த இஸ்மையேல் இப்படி பரியாசம் பண்ணாரு, இதுக்கு யார் காரணமாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு காரணம் அவங்க அம்மாவே காரணமாக இருந்திருக்கணும். ஏன்னா இந்த அம்மா எப்படி ஆபிரகாமுக்கு வாழ்க்கப்பட்டாங்க அப்படின்னா, சாராளுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வாழ்க்கப்பட்டவங்க தான் இந்த ஆகார். ஆனால் இவங்களுக்கு குழந்தை வந்த உடனே என்ன தெரியுங்களா ஆகிட்டாங்க, சாரால அற்பமாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதியாகமம் 16 அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 16:4. அவன் ஆகாரோடே சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா, தன் எஜமானியை கேவலமாக பார்க்க ஆரம்பித்தாள். அப்ப அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க முடியுது, சாரால ரொம்ப கேவலமா பார்த்துருக்கிறாங்கும் போதே அவங்களுடைய வார்த்தைகள் கேவலமா இருந்திருக்கும், பரியாசம் நிறைந்ததா அங்க இருந்திருக்கும். ஆகார் இப்படியா இருந்தாங்க, தாயை போல பிள்ளை. இப்ப இஸ்மையேலும் என்ன ஆயிட்டார்னா அதே போல வளர ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ இதில் நமக்கு என்ன பாடம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிள்ளைகள் நாம் வீட்டில் பேசுகிற வார்த்தைகளை கவனிக்கிறாங்க. ஒரு சமயம் சகோதரியாக இருக்கும் பட்சத்தில் கணவனை மற்றவர்களை பேசுகிற அந்த வார்த்தைகளை பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. அதே போல் சகோதரன் கணவன் மனைவியை பேசுகிற வார்த்தைகளை பிள்ளைகள் கவனிக்கிறாங்க. மற்றவர்கள் நண்பர்கள்கிட்ட பேசும்போது அந்த வார்த்தைகளை கவனிக்கிறாங்க. அதில் பரிகாசமான வார்த்தைகள் இருக்கும் பட்சத்தில் இவங்களும் நம்மக்கிட்ட இருந்து அதை கற்றுக்கொள்ளுகிறார்கள். நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைங்க. நிறைய நேரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இங்கே பாருங்கள், ஆகார்கிட்ட இருந்து அநேகமாக இஸ்மையேல் அங்கே கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு துரத்தப்படக்கூடிய ஒரு நிலைமை ஆகிப்போச்சு. ஒரு சமயம் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போது அவங்க இது போல் பரிகாசமான வார்த்தைகளை கற்றுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்களா, ஆரம்பத்திலே கண்டிச்சிடணுங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம பேசக்கூடாது, நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்ம வாயில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஆரம்பத்திலே கண்டித்து சரி செஞ்சிடணும். நாமளே அப்படி பேசுகிறவங்களாக இருந்தால் எப்படி நம்ம பிள்ளைகளை நம்ம திருத்த முடியும்? அப்போ நம்ம சரியாக இல்லாமல் நம்ம பிள்ளைகளை நல்லவர்களாக நாம் வளர்க்க முடியாது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பிள்ளைகள் பரியாச வார்த்தைகள் பேசும்போது அதை கண்டித்து அகற்றக்கூடியவங்களா நாம் இருக்கணும். அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் 4 வார்த்தைகள்: மனமடிவாக்கக்கூடிய வார்த்தைகள், தூசணமான வார்த்தைகள், அவமரியாதையான வார்த்தைகள், பரிகாச வார்த்தைகள். கடைசியாக நாம் பார்க்கிறோம் பொய் வார்த்தைகள். இது சகஜமாக நம்ம எல்லாருக்கிட்டையும் வந்துடக்கூடிய ஒரு காரியம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், நாம் பொய் பேசக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுக்காக தேவ சமூகத்தில் அதிகமாக நம்ம ஜெபிக்கணுங்க. ஆண்டவரே, பொய் நாவை என்னை விட்டு அகற்றுங்க. ஏன் அப்படின்னா பொய் நாவு ஆண்டவருக்கு மிக மிக வெறுக்கக்கூடிய பிடிக்காத ஒரு காரியமாக அது இருக்குது. இந்த உலகத்தில் நாம் பொய் பேசிட்டு நானும் சபை வாய்ப்புக்கு போயிடுவேன், நானும் பரலோக வாய்ப்புக்கு போயிடுவேன் நம்ம நினச்சோம்னா நாமளே ஏமாற்றி கொள்ளக்கூடியவங்களா நாம் இருக்கிறோம்.
சரிங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், அதுக்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும்னு சொல்றாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த பொய் பேசுகிற விஷயத்துல. இதுக்கு நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு நல்ல உதாரணம் தான் அனனியா சப்பீராள். அவங்க கூட என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொய் பேசிட்டாங்க. என்ன பேசிட்டாங்க? காணிக்கையை வஞ்சிச்சு வச்சுட்டு இவ்வளவுக்கு தானே விற்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் இவ்வளவுக்கு தான் விற்றோம் அப்படின்னு கூட சொல்லிட்டாங்க. இது எங்கே நடந்துச்சு? சபையில் நடந்துச்சு. சரிங்களா? பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்மளும் கூட என்ன பண்ணுறோம்னா, நிறைய பேர்கிட்ட பொய் பேசுகிறோம். பேசிட்டு என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நான் பொய் பேசுனது இவங்களுக்குன்னா தெரியவா போகுது, இவங்க அப்படியே நம்பிட்டாங்க. அதில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக பெருமை, அப்பா நான் சொன்ன பொய்யை அப்படியே நம்பிட்டாங்க பாரு, என்ன மாதிரி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அதில் ஒரு பெருமை வேற இருக்கு. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் பேசுகிற அந்த பொய்யை மனிதர்கள் வேணா நம்பிட்டு போயிடலாம், ஆனால் தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் இங்கே பேதுரு அங்கே அனனியா கிட்ட சொல்லும்போது பாருங்க, அப்போஸ்தலர் 5:4, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ, அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கலையோ, நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அப்போ பாருங்க, நீ மனுஷரிடத்துல பொய் பேசிட்டேன்னு நினைக்கிற, ஆனால் நீ மனுஷர்கிட்ட பொய் பேசலை, நீ தேவனுக்கிட்ட பொய் பேசிட்டு இருக்கிற. இதுதாங்க இன்றைக்கும் நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் நம்ம மனுஷர்கிட்ட போய் பேசிடலாங்க. ஆனால் நம்ம நினச்சிக்கிறோம் மனுஷர்கிட்ட தானே பேசணும்னு. ஆனால் நான் மனுஷரிடத்தில் பேசுகிறதில்ல அந்த வார்த்தைகளை, தேவனிடத்திலேயே அந்த பொய் பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அங்கே அவங்களுக்கு உடனே மரணம் வந்துச்சு. இன்றைக்கி நம்ம எவ்வளோ பொய் பேசினாலும் எப்படி இருக்கோம்? ரொம்ப நல்லா இருக்கிறோம், எந்த மரணமும் நமக்கு வரல அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய மரணம் வந்துக்கிட்டே இருக்கோங்க. ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது சத்திய ஆவி. அப்போ சத்தியம் நமக்குள்ளே இருந்தால் தான் சத்திய ஆவி நமக்குள்ளே இருக்கும். நமக்குள்ளே பொய்யின் ஆவி வர வர சத்திய ஆவி நமக்குள்ளே குறைஞ்சி ஒரு நாள் என்னவாயிடும்னா இல்லாமலேயே போயிடும். அதனால் நம்ம ஒரு பொய் வார்த்தைகள் தவறி நம்ம பொய் பேசிட்டோன்னா உடனே சத்திய ஆவி நமக்குள்ளே இருந்தால் அது உணர்த்துங்க, என்ன இப்படி போய் பேசிட்ட, என்ன இப்படி தைரியமாக போய் பேசிட்ட அப்படின்னு உணர்த்தும். உடனே அதை திருத்திக்கணும். உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம பொய் யாருக்கிட்ட பேசணுமோ, சாரி பிரதர், சாரி சிஸ்டர், இல்லைன்னா சாரி சார், சாரி மேடம், நாங்கள் இந்த மாதிரி ஒரு பொய் பேசிட்டேன், இது தப்பு தான், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உடனே மனம் திரும்பக்கூடியவங்களாக நம்ம இருந்துடணுங்க. தைரியமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நாள் ஆக நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியை தேவன் எடுத்துருவார். அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம பொய் பேசுகிறதே நமக்கு பொய் பேசுகிறோங்கிற உணர்வே இல்லாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், பொய் பேசக்கூடியவங்களா நம்ம மாறிடுவோம். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த ஒரு காரியங்களில். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நாம் பார்த்துட்ட நம்முடைய வார்த்தைகள், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது சீசர்கள்கிட்ட சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை மனதில் வைத்து நாம் பார்த்தோம். ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு சபைகளில், குடும்பங்களில், சமுதாயத்தில் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளில் நாம் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசக்கூடியவங்களாக இருக்கிறோம்? மனம் அடிவாக்கும் வார்த்தைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? தூஷணமான வார்த்தைகள் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? அவமரியாதையான, நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம், மற்றவர்களிடத்துல கலக்கம் உண்டாக்குகிற, அதாவது கலகப்படுத்துகிற வார்த்தைகள் நம்மகிட்ட காணப்படுகிறதா? பரிகாச வார்த்தைகள் நம்மிடத்துல காணப்படுகிறதா? பொய் வார்த்தைகள் நம்மிடத்துல காணப்படுகிறதா? நம்மளை நாமளே சீர்தூக்கி பார்ப்போம். தேவன் உணர்த்துகிற காரியங்களை நாம் சரி செய்து கொண்டு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓடுவதற்கு தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட சகோதர சகோதரிகள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.